ஆக்சுவலாக இன்னைக்கு அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இதில் வந்துட்டு அவர் 41 பேர் இறந்ததுக்கு நினைவு சின்னம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக போன பீரியட்ல இது நடந்துச்சு. அது நடந்ததுக்கு போன பீரியட்லேயே வந்து அவங்க கரெக்டான டெசிஷனை எடுத்து அவங்களுக்கு கரெக்டான இடத்த ஒதுக்கீடு பண்ணி அவங்க எல்லாமே பண்ணியிருக்கணும். இப்போ வந்து இந்த இவ்வளோ பெரிய அரங்கத்தை ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அதை போன தடவையே அவரோட போக்கில் விட்டுருந்தாங்கன்னா இவர் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. கூட்ட நெரிசலில் அந்த ஆட்சிக்காரவங்க வந்து அந்த இடத்த வந்துட்டு கூட்ட நெரிசல்ல அந்த ஆட்சியில வந்துட்டு அந்த மாதிரி இடத்த கொடுத்தனால தான் அந்த மாதிரி 41 பேர் இறந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த திமுக தீய சக்தி தான். இதுல வந்து மெயினா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா 41 பேத்துக்கு அவங்களுக்கு அன்னைக்கு அரசாங்க வேலையை கொடுத்துருக்கணும் போன ஆட்சியிலேயே. இப்ப வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்ப 41 பேத்துக்கு அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்ப அதுக்கும் அவங்க தடை கூறுறாங்க, கரூருக்கு வரக்கூடாதுன்னு தடை சொல்றாங்க. இவங்க ஆட்சி பீரியட்ல எது நடந்தாலுமே அதை வந்து பணத்தாட்சியா மட்டும்தான் இருந்துச்சு. ரிதனியா கேஸா இருக்கட்டும், எல்லா கேஸ் மக்களோட ஒவ்வொரு தௌரி சிஸ்டம் எதுவா இருக்கட்டும் எங்கேயுமே நியாயமே கிடைக்கவே இல்லை. இப்ப பெண்களுக்கு பயங்கர சேஃப்டியா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லிட்டு அந்த சிங்கப்பெண் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்துட்டு நல்லா பப்ளிஷ் பண்ணணும். அந்த இது டிஸ்பிளேல வந்துட்டு ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் டிஸ்பிளே பண்ணணும் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெறும் ஒரு 1000 ரூபாய் மகளிர் பணத்தை காசை கொடுத்துட்டு டாஸ்மார்க்கை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு டாஸ்மார்க் வந்துட்டு 10 டாஸ்மார்க் ஓபன் பண்ணி அதில் வருமானத்தை பார்க்கறத விட இவங்க வந்து 1000 ரூபாய் காசையும் 2500 ரூபாயா மாத்தி ஸ்கூல் ஃபீஸையும் கம்மி பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட அடிப்படை தேவைகளையும் வந்துட்டு பூர்த்தி செய்யறாரு. மக்களாக நம்மளோட ஒருத்தரா எம்எல்ஏவா போய் ஆட்டோக்காரங்க அவர் வந்து இப்ப எம்எல்ஏவா இருக்காரு. பல்லவி இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட கேஸ்ட்ல இருந்தும் மற்ற கேஸ்ட் ரீதியாவும் சரி கம்யூனிட்டி ரீதியாவும் சரி ஒவ்வொருத்தவங்களோட இஷ்யூஸை கொண்டு போய் நம்ம சட்டசபையில பேசுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் தான் இனிமேல் எப்போதுமே சிஎம்மா இருக்க போறாரு. இல்ல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் பிரதமர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. இது கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு தமிழ்நாடு எப்படி காப்பாத்தினாரோ அதே மாதிரி இந்தியாவையும் காப்பாத்துவாருன்னு ரொம்ப நம்புறேன். பிரதமர் ஆனாலும் இன்னும் ஹாப்பியாவேன். நன்றி. இன்னொரு ஒரே வேண்டுகோள் மட்டும், பசுபதீஸ்வரர் கோயில வந்துட்டு இது ஒரு மடம் மாதிரி வந்துட்டு சிவனடிகள் வந்து தங்கி தொண்டு செய்யறதுக்காக வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த இது வந்து போன ஆட்சி பீரியட்ல வந்து அது க்ளோஸ்ல இருக்குது. அவங்க வந்துட்டு இப்ப வாடகை கொடுத்து இல்ல அதை மேற்கொண்டு எடுத்து கட்டி அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த பசுபதீஸ்வரர் கோயில் வந்துட்டு பஞ்ச ஸ்தலங்கள்ல அதுவும் ஒரு கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு வந்துட்டு ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவுமாறு கனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.